மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் ஒரு 4500க்கு விற்பதால் அவருக்கு 10% நட்டம் ஏற்படுகிறது. 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிப்போம். செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 4500. லாஸோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல. ஸோ நம்ம காஸ்ட் ப்ரைஸ் முதல்ல கண்டுபிடிக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது இல்லையா? காஸ்ட் ப்ரைஸில் 10% நஷ்டம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போது 10% ஆஃப் நஷ்டத்தை கழிச்சோம்னா ஓகேங்களா, காஸ்ட் ப்ரைஸில் 10% நஷ்டத்தை கழிச்சா அதுதான் செல்லிங் ப்ரைஸ். கரெக்டாக செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் இருந்திருக்கும், அதில் 10% நஷ்டம் போன வாட்டி தான் செல்லிங் ப்ரைஸ் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாமா? எல்சி எடுத்துட்டிங்கன்னா 100 - 10 90/100ன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 4500. ஸோ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் தான் வேணும். அப்போது 4500 × 100 / 90. கரெக்டாக 0 0 கேன்சல் பண்ணிடலாமா? 90 கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் 500னா 5000. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 5000. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கணும். இப்போது என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5% லாபம் வேணும்னா எவ்வளோ விலைக்கு விற்கணும்? காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் நம்மளுக்கு 5% லாபம் வேணும் இல்லையா? ஸோ அதை சேர்த்துக்கணும். செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? 5000, அதில் எனக்கு ஒரு 5% லாபம் வேணும். அப்போது 5% ஆஃப் 5000 அது சேர்த்துனா தான் நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸாக அதை வச்சு தான் விற்க முடியும். சரிங்களா? இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா 5000 + 250. 5 × 5 250. அப்போ 5250 தான் வந்துட்டு உங்களுக்கு என்னது செல்லிங் ப்ரைஸ். கிளியரா? முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல, ஆனால் நஷ்டம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸில் நஷ்டத்தை கழிச்சோன்னா செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். கரெக்டாக? அதுக்கப்புறம் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். காஸ்ட் ப்ரைஸ்க்கு அப்புறம் செல்லிங் ப்ரைஸ் இப்போ 5% லாபம் வர மாதிரி செட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 5% வேணும்னா அதை சேர்த்துக்கிறோம். 5% எவ்வளோ? 250. அப்போ 5000 கூட 250 சேர்த்து விற்றா தான் நம்மளுக்கு 5% லாபம் கிடைக்கும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னது? 5250. இதுதான் சம்மோட ஆன்சர். ஓகேவா?